வணக்கம். முதல் விஷயம், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சேனலில் 200 சப்ஸ்கிரைபரும் ஒரு சேனலில் 4 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஸோ அதை கட்டாயம் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு உன்னத பயணத்தில் ஈடுபட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்களும் ஒரு பாட்டாக இருக்க நான் விருப்பப்படுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க கீழே. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான உங்களோட டாபிக் என்னென்னா சீமான் வெர்சஸ் விஜய். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு கட்சி மீட் தமிழ்நாடு நாள் அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் பேசும்போது சீமான் ரொம்பவே கோவப்பட்டு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசியிருந்தாரு விஜயை தாக்கி. ஸோ இது வந்து பேச்சு பொருளாச்சு சோஷியல் மீடியாவில். நாம் தமிழர் கட்சிக்கு இது கேக் வாக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு யாரையும் தாக்கி பேசணுன்றது வந்து எப்பயுமே அவங்களோட ஃபுல் சுதந்திரமே வந்து யாரையாவது தாக்கி பேசுறது தான். ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி விஜய் சிக்கினார். விஜய் சிக்கணும்னு சீமானுக்கு சொல்லவே வேணாம், குழந்தை கட்டுவார். அதனால் இப்போ இப்படி எதிராக நிறைய கருத்துக்களை இவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு தாவாக்கா சைட்லேருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை, கண்டுகொள்ளவே இல்லை. ஸோ ஏன் இக்னோர் பண்ணாங்கன்றது தெரியல. ஆனால் சீமான் சொன்ன சில விஷயங்கள்